லேவியராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 12, 13 வாசிப்போம். ஆமென் ஆமென் அல்லேலூயா. சோதர கண்களை மூடி. பலிபீடத்தின் மேல் அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். பலிபீடத்தின் மேல் அக்கினி ஒருபோதும் அவிந்து போகக்கூடாது. இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய பிரசன்னங்களோடு கூட இருக்கட்டும். வார்த்தைகளை தியானிக்கத்தக்க கிருபைகளை எங்களுக்கு தாரும். பிரசன்னத்தில் எங்களை நிறுத்துங்கப்பா. நாளிலே இந்த சத்திய வேத வசனங்களை தியானிக்கவும் ஆராயவும் எங்களுடைய மனக்கண்களை கத்த திறப்பீராக. மந்தமான செவிகளை கத்த திறப்பீராக. கத்தா விருத்த சேதனமில்லாத இந்த செவிகளை கத்த திறப்பீராக. கத்தருடைய பிரசன்னங்களோடு கூட இருக்கட்டும். கத்தருடைய வல்லமை நடத்தட்டும். பெரிய காரியங்களை செய்யும். நாமம் மகிமைப்படட்டும். நிறைய உயர்த்தப்படுவீராக. அடிமையை மறைத்து கத்தர் வெளிப்படும். உயர்த்தப்படுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். கத்தர் நல்லவர். பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி ஒருபோதும் அவிந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அது ஒருபோதும் அமிழ்ந்து இல்லை அவிந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா. இது பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. என்ன அப்படின்னா, பலிபீடம் அப்படின்னா என்ன? ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியிலே ஜனங்கள் வரும் பொழுதே அது பலி செலுத்துகிற இடம். அது தேவனுக்காய் நம்ம ஒப்பு கொடுத்து உள்ள வருகிற இடம் தான் பலிபீடம். ஆமென். அப்போ ஆசாரியனுக்கு ஆண்டவர் அங்கே ஒரு வேலை வச்சிருந்தார். அங்கே எப்பொழுதுமே என்ன பண்ணணும்? அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். அது ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? அமிழ்ந்து போய்விடக்கூடாது என்பதுக்கு ஆசாரியனுக்கு கத்தர் கட்டளை கொடுத்திருந்தார். அது ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? அமிழ்ந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா. ஏனென்றால் அது கர்த்தருக்கு பலி செலுத்துகிற இடம். பலிபீடமானது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம், அது எவ்வளவு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவர் வாழ்க்கையில பலிபீடம் இல்லை அப்படின்னா அவங்க வாழ்க்கை செப்பனிடப்படாது. ஆமென். அதனாலதான் எலியாவை நம்ம பார்க்கிறோம். பாகால் தீர்க்கதரிசிகள் வைத்திருந்த பலிபீடம் செப்பனிடப்பட்டு தன் பலியை திருப்பி செலுத்துறதை பார்க்கிறோம். தன் பலிபீடத்தை செப்பனிடுகிறவனாய் இருந்தான் எலியா. ஆமென். அப்ப பலிபீடத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? ஏன் ஆண்டவர் ஒரு தேவ ஊழியக்காரங்கிட்ட ஆசாரியங்கிட்ட பலிபீடம் எப்பயுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், அது ஏன் அவிந்து போகக்கூடாது, அது எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனாலதான் சபையிலே எப்பொழுதும் ஜெபங்களை ஏற்படுத்த நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். பலிபீடம் என்பது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இந்த உலகத்தினுடைய ஒரு அழிவை நோவா காலத்தில் உண்டாக்கினார். அழிவை உண்டாக்கி முடிச்ச உடனே நோவா வெளியே வந்து முதல் செஞ்ச வேலை என்னன்னா, பலிபீடம் கட்டி பலி செலுத்தணும். ஆமென். பலிபீடம் கட்டி பலி செலுத்தணும். இன்றைக்கு பலி செலுத்துகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா என்பதை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. தேவ ஜனங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்தினார்கள். அன்றாடம் இது நடைபெற்று கொண்டே இருந்தது. நம்ம பழைய ஏற்பாடு நீங்க வாசிச்சிருப்பீங்கன்னா தெரியும். எல்லா விஷயத்துக்கும் பலி இம்பார்ட்டண்டா இருந்தது. ஆமென். அது நல்லதோ கெட்டதோ, பாவமோ அக்கிரமமோ அநியாயமோ வேசித்தனமோ, வாழ்கிற வாழ்க்கையில் எல்லா நிலைமையிலும் அவங்க பலி செலுத்த வேண்டியது ஒரு இன்றியமையாததா இருந்தது. தன்னுடைய திறமைக்கு, அதாவது தன்னுடைய தாளந்துக்கு தக்கதாய் மாடோ ஆடோ புறாவோ இல்ல மாவோ எப்படிப்பட்டதையோ அவன் பலி செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் வேத புஸ்தகத்தில் இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப அவருடைய வாழ்நாளிலே பலிபீடம் ஒரு முக்கிய பங்கு வகித்தது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், பலிபீடம் எப்போ எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும், அது என்ன பண்ணிடாத, அவிழ்த்து போற்றாத, அது எரிய விட்டுக்கிட்டே இரு. ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கையில பலிபீடம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நாம் நினைவில கொள்ள வேண்டும். ஆமென். பாவம் அக்கிரமம் மீறுதல், நம்முடைய அங்கீகரிப்பு, நன்மையான காரியம், சுத்திகரிப்பு, இப்படி அநேக காரியங்கள் செய்யப்பட வேண்டிய இடம் எதுனா பலிபீடம் தான். அதனாலதான் பாருங்க, உலக மனுஷன் அவனுக்கு ஏதாவது ஒரு காரியம்னா எங்க இருந்தாலும் எப்படிப்பட்ட வேலையா இருந்தாலும் அவன் விட்டுட்டு அவன் இடத்துக்கு ஓடிடுவான். ஆமென். அதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. அவனுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி, நம்ம தான் வேலை இருக்குதுன்னு வரமாட்டோம் சர்ச்சுக்கு. ஆனால் அவனுக்கு வேலைலாம் பெரிய விஷயம் கிடையாது. விட்டுட்டு ஓடிடுவான் பலி செலுத்த. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஏன்னா அவனுக்கு அது முக்கியம். பலி செலுத்துறது ரொம்ப முக்கியம். அது நமக்கும் ஆண்டவர் பலியை வைத்திருக்கிறார். அது என்ன என்பதை நாம் தொடர்ந்து தியானிப்போம். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அதனாலதான் ஆண்டவர் சொன்னது எப்படி இருக்கணும்? எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். ஏன் அந்த இடத்தை ஆண்டவர் முக்கியத்துவம் படுத்துறாருன்னா, யாத்திராகமம் 29வது அதிகாரம் 42, 43 வாசிப்போம். ஆ ஆ ஆ ஆ ஆமென். அல்லேலூயா. தேவ ஜனங்களை கர்த்தர் சந்திக்கிற இடம் பலிபீடம் தான். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் சந்திக்கிற இடம் எதுதான்? பலிபீடம் தான். அதனால தான் பலிபீடம் எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். இதை நீ அவித்தி போட்டுட்டா அப்படின்னா என்னை நீ சந்திக்கிற நேரம் இருக்காது. அது எரியல அப்படின்னா என்னால் அங்கு கிரியை செய்ய முடியாது. பலிபீடம் எரிஞ்சுக்கிட்டே இருந்தா தான் தேவன் கொடுத்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது வேதத்தில். அவர் தனிப்பட்ட முறையிலே ஒரு காரியத்தை பழைய ஏற்பாட்டில் நிறைய பலிகள் இருந்தது, அது அன்னைக்கு அவசியமா இருந்தது, அதனால கர்த்தர் வைத்தார். ஆமென். புதிய ஏற்பாட்டில் நமக்கு வேற பலியா மாறி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் கொடுத்த இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே பலிபீடம் மிக 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 முக்கிய ஸ்தானத்தை வகித்தது. ஆமென். பலிபீடத்தை தாண்டி நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லாம இருந்தது. அதனால தான் பலிபீடத்துல தேவன் சந்திக்கிற இடமா ஜனங்கள் இருந்தது. அப்ப உங்களை என்னைய சந்திக்கிற இடம் எதுனா பலிபீடம் தான். பலிபீடத்துல அல்லாமல் நம்மளை ஆண்டவர் சந்திக்க முடியாது. அல்லேலூயா. தேவ ஜனங்கள் சந்திக்கப்படுற இடம் எதுதான்? பலிபீடம் தான். நாம் அங்க சரியான பலிகள் என்ன பண்ணணும்? செலுத்த வேண்டும். ஆமென். நம்முடைய பலிகள் எப்படி இருக்கணுமா? சரியானதா இருக்கணும். வாசிங்க மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8, 9 வாசிங்க. மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8, 9. ஆ ஆ கவனிங்க. நீங்க ஆ ஆ கொண்டு வந்தாலும் ஆ என்கிறீர்களே, செலுத்து. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆமென். அல்லேலூயா. மேல் வசனத்தை வாசிங்க, 7வது வசனத்தை. ஆ ஆ ஆ ஆ ம் ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்ப பாருங்க, இங்கு ஏன சரியான பலியை செலுத்தணும் என்பதுக்கு ஆண்டவர் உதாரணங்களை கொடுத்திருக்கிறார். ஆமென். நீ செலுத்துற எப்படி? நான் என்ன பண்ணுவேன்? எதை வேணா செலுத்துவேன் அப்படின்னு நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குமே. ஆனால் ஆண்டவர் இங்கே கேட்கிற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். நீ கண் ஊனமானதை கொண்டு வர, பொல்லாப்பு இல்லைன்ற. நீ கால் ஊனமானதை கொண்டு வர, பொல்லாப்பு இல்லைன்ற. அதை கொண்டு போய் என்ன பண்ணு? நீ நேசிக்கிற, இல்லை நீ வேலை செய்கிற, உன்னோடு நட்புல இருக்கிற ஒரு மனிதனை கூட அவன் மூஞ்ச திரும்பி பார்ப்பானா பாரு அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். ஆமென். எதை வேணா பலிபீடத்தில் கொண்டு வந்து செலுத்திடலாம். சரி, நம்மளுடைய நோக்கத்துக்கு காணிக்கை வச்சுக்கோங்களேன். நான் என் இஷ்டப்பட்டு எப்படி வேணா நான் கொடுப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அது எப்படிப்பட்டது என்பதை நாம யோசிக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எப்படிப்பட்டதா இருக்குது? இன்னைக்கு உங்க பிள்ளை 10 ரூபாய் கொடுத்தா வாங்குதா? ஆனா கர்த்தர் இதுதான் நேசிக்கிறாருன்னு கொடுப்போம். ஆமென். அந்த பிள்ளை ஸ்நாக்ஸுக்கே ஒரு நாளைக்கு 50 ரூபாய் செலவு பண்றேன். ஆனா வாரத்துல ஒரு நாள் ஆண்டவருக்கு என்னை பத்தி தெரியும். இப்ப வசனம் தெரிஞ்சிருக்கும் ஆண்டவருக்கு என்னை பத்தி எப்படின்னு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அப்போ ஆண்டவர் இதை கொண்டு போய் உன் அதிபதிக்கு செலுத்து. அவன் உன் மேல பிரியமா இருப்பானா, அவன் உன் முகத்தை பார்ப்பானா என்பதை பார்க்கலாம் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அப்ப பலிபீடத்துல வர வேண்டியதை முதல்ல ஆசாரியர் என்ன பண்ணுவான்? பழைய ஏற்பாட்டுல அவன் சரி பண்ணுவான். சரியா இருக்குதா? காது சரியா இருக்குதா? கை சரியா இருக்குதா? கால் சரியா இருக்குதா? முடியல ஏதாவது பிரச்சனை இருக்குதா? இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த பலிபீடம் போகும். ஆமென். பார்த்ததுக்கு அப்புறம் தான் பலிபீடம் போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப அந்த பலிபீடம் என்பது கர்த்தர் நம்மை சந்திக்கிற இடம். அப்ப அந்த பலிபீடத்துல என் பலி போனோம்னா சரியானதா போகணும். நான் என் இஷ்டத்துக்கு எதவெல்லாம் கொண்டு வந்து செலுத்துவேன், ஆண்டவர் ஏத்துக்கணும். அல்லேலூயா.
உதாரணத்துக்கு நம்ம தசம பாகம் 10ல் 1ன்னு சொல்றோம் இல்லையா? நம்ம எல்லாவற்றையும் செய்வோம். கடைசியா எல்லாத்தையும் எடுத்துட்டு மீந்து ஒரு 100 ரூபாய் இருக்கும் கையில. சரி, ஆண்டவர் கொடுத்துருவோம். ஆமென். ஆண்டவர் பாவம், ஆண்டவர் கொடுத்துருவோம். ஆண்டவர் பாவமா? இதுக்கு மேல ஒன்று சொல்வீங்க, பாஸ்டர் பாவம். நீ தான் பாவம், நான் பாவமே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. இதுதான் அவர் அவர் நேசிக்காதது, அவர் விரும்பாதது. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இதை கொண்டு போய் கேபிள் டிவி காரன்ட்ட கொடுக்க முடியுமா? சார் 100 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணுங்க. 250 ரூபாய் கொடுத்தா கொடு, எல்லாம் கட் பண்ணிடுவேன். ஒரு நெட்வொர்க் காரன்ட்ட கொடுக்க முடியுமா? ஃபோன் நெட்வொர்க் கிட்ட 230 ரூபாய் மினிமம், 249 ரூபாய் கொடுத்தா கொடு, இல்லைன்னா நாட் அவுட் கோயிங். இது அவங்ககிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவான்? இப்போ நம்ம போய் கடையில் பண்ணுறதில்ல, அப்போ கடையில் பண்ணோம். இப்போ வந்து ஃபோனு தான். நீங்கள் அந்த 100 ரூபாய் போட்டால் நோ திஸ் நாட் என்ன இல்லை, இப்படிப்பட்ட பிளானே நெட்வொர்க்கில் இல்லைங்க. என்ன இல்லை? ஆனால் இயேசு மட்டும் என்னுடைய நிலைமையெல்லாம் தெரிஞ்சு நான் 250 ரூபாய்க்கு ஃபோனு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு 300 ரூபாய் சன் டிவி ரீசார்ஜ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற 100 ரூபாய் கத்தட்ட கொடுத்தா அவர் என்னை ஏற்றுக்குவார். பொய் சொல்லிட்டு தெரியுற, பொய் தானே பேசுகிற. ஆமென். நான் உங்களுக்கு சொல்ல, நீங்கள் ரொம்ப நல்லவங்க. கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களா ரொம்ப நல்லவங்க. கர்த்தர் நல்லவர். நான் வசனத்தை பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். அப்போ நமக்கு விருப்பமானதே அல்ல, தேவன் விரும்புகிறதே பலியா செலுத்தணும். ஆமென். தேவன் விருப்பத்தை நீ செஞ்சாதான் உன் விருப்பத்துக்கு ஆண்டவர் வருவார். நீ ஆண்டவருடைய விருப்பத்தை எதையும் செய்ய மாட்ட அப்படின்னா, ஆனாலும் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றணும் என்று நாம் எப்படி ஆண்டவரோடு கூட நிற்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். அதான் ஆண்டவர் சொல்ல, நீ உன் அதிபதிக்கு செலுத்த. ஆமென். நீ அதிபதிக்கு செலுத்தி பாரு, அவன் மேலே பிரியமா இருக்கிறானா, அவன் நேசிக்கிறானா, அவன் முகத்தை பார்ப்பானான்னு கேட்கிறான் ஆண்டவர். முகத்தை அவன் பார்ப்பானா? அல்லேலூயா. பலி என்பது என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் இணைந்திருக்கிற ஒன்று. பலி என்பது நம்மோடு இணைந்திருக்கிற ஒரு ஒன்று. அப்போ நாம் தேவனோடு கூட பலிபீடத்தில் இணைந்தா மட்டும்தான் கர்த்தரோடு நாம் இணைந்து செயல்பட முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்போ பழைய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட காரியம் தேவனை அசட்டை பண்ணுறதுக்கு இடம் கொடுத்தது. ஆமென். அதான் வசனம் சொல்லுது, நான் பிதாவானாலும் எனக்கு கனம் எங்கே, எஜமானாலும் எனக்கு பயப்படும் பயம் எங்கே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை பார்த்து என்ன பண்றாராம்? ஆசாரியராக உங்களை கேட்கிறார். ஏன்னா ஆசாரியர் பழைய ஏற்பாட்டில் பாசு மட்டும்தான், புதிய ஏற்பாட்டுக்கு திரும்பும் போது வேற விதமா மாறுது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர், நீங்க ஆசாரியம் மட்டும்தான் சொல்லியிருக்கு பாஸ்டர், அப்ப நீங்க தானே பாஸ்டர்? நான் சரியா இருப்பேன் தசம பாகத்தில். ஆமென். ஒரு நாள் இந்த மாதம் செக்ஷன் மீட்டிங் போல, ஆனாலும் என்னோட டைத்தை உடனே நான் ஜிபேல அனுப்பி விட்டேன் எங்களுடைய செக்ஷன் ட்ரெஷரருக்கு. ஏன்னா இங்கே ப்ரேயர் இருந்ததுனால செக்ஷன் மீட்டிங் போக முடியல. ஆனாலும் அன்னைக்கு போக வேண்டிய டைத்தை என்ன பண்ணியாச்சு, போயிடுச்சு. ஒரு நாள் அதை தடை பண்ண மாட்டேன். அல்லேலூயா. என்னுடைய கடமையை, என்னுடைய வேலையை, அது என் மேல் விழுந்த கடமை. கர்த்தர் கொடுக்க வேண்டியது என் கடமை, அதை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்போ இந்த பலிபீடம் பழைய ஏற்பாட்டிலே தேவ ஜனங்கள் வந்து நின்று தேவனை சந்திக்கிற இடமா இருந்தது. புதிய ஏற்பாட்டுக்கு திரும்பும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் பலிபீடம் என்னன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் அதனுடைய விளக்கங்களை பார்ப்போம். எபிரேயர் 13:10 வாசிங்க. 12க்கு போங்க. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அந்த பலிபீடம் யாருன்னா இயேசு. ஆமென். இன்றைக்கு நமக்கு இருக்கிற அந்த பலிபீடம் இன்னைக்கு இல்லை, ஆனா நித்திய பலிபீடம் ஒன்று இருக்குது. அதையாவது ஏமாத்திடலாம், இந்த பலிபீடத்தை ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இது நித்திய பலிபீடம். இந்த இடத்துல நம்முடைய பலி அன்றாட போகுதா என்பதை நாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஆமென். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அந்த பலிபீடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நாம் நம்முடைய பலிகளை செலுத்த வேண்டிய இடம் அந்த பலிபீடம். ஆமென். ஏனென்றால் அவர் குமாரன் மூலமாகவும் ஆவியானவர் மூலமாகவும் பிதாவானவரை இணைக்கிற ஒரு பாலமாய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இயேசுவாலே நான் பிதாவை கனெக்ட் பண்றேன். ஆமென். ஆவியானவரால பிதாவை கனெக்ட் பண்றேன். அப்போ எனக்கு இருக்கிற பலிபீடம் இயேசு என் வாழ்க்கையில கொடுத்த பலிபீடம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்ப இன்றைக்கு பாருங்க, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பலிபீடம் எப்படி இருக்குது? அது எரிந்துகிட்டே இருக்குதா,
இல்ல ஊத்தி மூட்டிங்களா? ஆமென். ஃபயரா வச்சிருக்கிறீங்களா? அப்பப்ப தண்ணியை ஊத்தி ஊத்தி அமைச்சு எடுக்கிறீங்களா? ஒரு தடவை அக்கினில தண்ணி ஊத்திட்டா என்ன ஆகும்? மறுபடியும் பத்த வைக்கணும்னா ஆரம்பத்தில் என்ன பண்ணுவோம்? கிருஷ்ணால ஊற்றுவோம், பேப்பரை கொளுத்தி போடுவோம், என்னென்னமோ பண்ணி எரிய வைக்கிறதுக்கு போராடுவோம். அதே போலதான் இன்னைக்கு அந்த அக்கினி அவியாம அணைச்சிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அதை எரிய வைக்கிறதுக்கு ரொம்ப போராட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. என்ன பாருங்க, எல்லாம் கொஞ்சம் இங்க என்ன கீழே கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இங்க பாருங்க, பின்னாடி என்ன பாருங்க. ஒரு சபைக்கு வந்தா ஊழியக்கார முகத்தை பார்த்து பிரசங்கத்தை கேளுங்க. சரிங்களா? ஒன்று ரெண்டு விஷயம் இருக்கும். ஊழியக்கார முகத்தை நீ பார்க்கலனா, ஒன்று நான் தப்பா இருக்கணும். நான் தப்பா இருந்தா நீங்க அடுத்த சபையை பார்த்துங்க. நீங்க தப்பா இருந்தா ஆண்டுட்டு ஒப்புரவாகுங்க. இங்க பாருங்க, பிரசங்க ஊழியக்கார முகத்தை பாருங்க பிரசங்கத்தை கேட்கறதுக்கு. சரிங்களா? அப்பதான் நீங்க பிரசங்க கேட்கறீங்க எனக்கு தெரியும். புரியுதுங்களா? புரியுதா? வாசிக்கிற டைம்ல கீழே பாருங்க, மிச்ச டைம்ல ஊழியக்கார முகத்தை பாருங்க. இது எங்க இருந்து கத்துக்கிட்டு வரீங்க தெரியல, ஒவ்வொரு புதுசா காரியத்தையா. என்னவோ ஊழியக்கார முகத்தை பார்த்து பிரசங்கத்தை கேளுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்க பலிபீடம் எப்படி இருக்கணும்? எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படினாலே சபையில அவியாம இருக்கிறதுக்கு நாங்க பாத்துக்கிறோம். எப்படி? ஜெபம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஆமென். ஜெபம் நடக்குது, துதி நடக்குது, ஆராதனை நடக்குது, பிரசங்கம் நடக்குது. ஜெபம் ஒவ்வொரு நாளும் சபையில ஜெபம் நடந்துகிட்டே இருக்குது. அதை நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சபையில ஒரு நாள் அக்கினி அவிழ்ந்துடக்கூடாது, ஒவ்வொரு நாளும் ஜெபம் நடந்துகிட்டே இருக்கணும், கர்த்தருடைய வல்லமை ஜனங்க பெற்றுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஜெபம் நடக்குது. அது சபையில ஆசாரியனாங்க ஏன் வேலை. அப்ப உங்களுடைய தனிப்பட்ட பலிபீடம் இன்னைக்கு எப்படி இருக்குது? ஆமென். உன் தனிப்பட்ட பலிபீடம் இயேசுவோடு கூட எப்படி இருக்குது? அதை எப்படி நான் பாதுகாத்துக் கொள்ளுகிறேன்? அல்லேலூயா. அப்ப உங்க பலிபீடத்துல நீங்க தான் அங்க ஆசாரியரா இருக்கிறீங்க. வாசிங்க 1 பேதுரு 2:9 வாசிங்க. 1 பேதுரு 2:9 வாசிங்க. ஆமென். இப்ப உங்க வாழ்க்கைக்கு யார் ஆசாரியர்? உங்க வாழ்க்கைக்கு யார் ஆசாரியர்? உங்க வாழ்க்கைக்கு யார் ஆசாரியர்? நீங்க தான். உங்களுடைய வாழ்க்கையில உங்க பலிபீடத்துக்கு நீங்க தான் ஆசாரியன். அந்த இடத்துல உங்க பலி எரிய வைக்கிறது நீங்க தான் அங்க உத்தரவாதம் கொடுக்கணும். அல்லேலூயா. ஒன்னு வெளிப்படுத்தல் 1:6 வாசிங்க. பழைய ஏற்பாட்டில் எப்படி ஒரு ஆசாரியனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வச்சாரோ அதே போல உன் வாழ்க்கையில கர்த்தர் உன்னை ஆசாரியனாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். உன் வாழ்க்கையில கனமும் மகிமையும் வல்லமையும் உண்டாக உன் வாழ்க்கைக்கு உண்டான பலிபீடத்துல நீ நின்று அந்த இடத்துல அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு நீ உத்தரவாதம் கொடுக்கணும். அல்லேலூயா. அதே 9:10 வாசிங்க. வெளிப்படுத்தல் 9:10. சாரி 5க்கு வாங்க. வெளிப்படுத்தல் 5:9 வாங்க. மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக பாருங்க, பழைய ஏற்பாட்டுடைய ஆசாரியனாவது கர்த்தர் கட்டளையே கொடுத்துட்டாரு. புதிய ஏற்பாட்டு ஆசாரியர் எப்படின்னா அவர் ரத்தத்தை கொடுத்து உன்னவும் பலிபீடத்துக்கு ஆசாரியை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டினுடைய ஆசாரியத்துவத்தை காட்டிலும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஆசாரியத்துவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அந்த இடத்துல கர்த்தர் உன் ரத்தத்தை கொடுத்து அல்ல, அவர் ரத்தத்தை கொடுத்து உன்ன அந்த இடத்துல ஆசாரிய நிக்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்போ பாருங்க, இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் ஆசாரியர்கள் தான், ராஜரீக கூட்டம் தான். ஆமென். இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் ஆசாரியர்கள் தான், அவர்கள் ராஜரீக கூட்டம் தான். ஆமென். அப்போ இந்த பலிபீடத்துல அவிந்து போகாமல் இருக்கணும், என்ன பண்ணணும்? ஆமென். எரிந்து கொண்டே இருக்கணும். ரெண்டாவது, அவிந்தும் போக கூடாது. எப்படி இருக்கணும்? எரிஞ்சு கொண்டே இருக்கணும்.
இன்னொன்னு அவிந்து போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, வேதத்தின் அடிப்படையிலே நாம் எப்படி நம்ம பலிபீடத்தை ஒவ்வொரு நாளும் அதை நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். வாசிங்க எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆவியினால் நிறைந்து. போதும் கவனிங்க, வசனம் முடிச்சாச்சு. போதும் கவனிங்க, ஒரே வார்த்தை தான், ஆவியில நிறைந்து முடிச்சாச்சு. இன்னும் திருப்பி 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 பேப்பர் சத்தம் தான் கேட்டுனுக்குது காதில். படித்து முடிச்சு அடுத்த இடத்துக்கு போயாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எபேசியர்னா அங்கே போயிட்டு திருப்பி பவுல்கிட்ட போயிட்டீங்களான்னு தெரில. கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்போ ஆவியிலே நிறைந்து இருக்கும் பொழுதுதான் உங்களுடைய பலிபீடம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு நிறைவை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க வேண்டும். அது நிறைந்திருங்கள் என்பதற்கு நிரப்பப்படுவாயாக அல்லது திரும்ப திரும்ப நிரப்பப்படுதல் என்பது அர்த்தம். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பேதுரு குறித்து வாசிக்கிட்டே வாங்க. அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அவன் ரீஃபில் ஆகிட்டே இருந்தான். ஆமென். நிரப்பப்படுகிற அனுபவம் இருந்துகிட்டே இருந்தது. இன்னைக்கு ஒரு தடவை பெறுது ஆவின் அனுபவம் கிடையாது. அது ஸ்டார்டிங். ஆரம்பத்தில் நம்ம சபையிலிருந்து அந்த பரிசுத்தாவின் தொடுதலை பெற்றிருப்போம், அபிஷேகத்தை பெற்றிருப்போம். ஆனா அது திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா கொண்டு வரீங்களா அப்படின்னு தான் வேதம் பார்க்கும். ஒரு தடவை பெறுது இல்லை இது. என்ன ஒரு தடவை பெற ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை இது. ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நிரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இடைவிடாமல் ஆவியிலே தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இங்க சண்டே வரீங்க, இந்த இடத்துல எல்லாம் நிறைவீங்க, வீட்டுல போனா ஆமென், வீட்டுல போனா எதிர நிறைவீங்கன்னு தெரியல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆவியில நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் ஒரு ஆவிக்குரியவனுக்கு இருக்கணும். அவனால தான் ஆவியின் பலிபீடம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்குதா என்பதை நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும். அதே எபேசியர் 3:14 வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ உள்ளான மனுஷனிலே நீங்கள் வல்லமையாய் பலப்படவும். ஆமென். என்ன பண்ணுமா? உள்ளான மனுஷனிலே. 19 வாசிங்க. அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளவும். ஆ ஆ ஆ ஆ ஆ நீங்கள் ஆவியில நிரப்பப்படும் பொழுதுதான் உள்ளான மனுஷனை உங்களால கட்ட முடியும். உனக்குள்ள பேசுகிற மிருகம் எனக்குள்ள என்ன பண்ணுது? இப்போ என்ன பண்ணுது? என்னங்க பண்ணுது? உள்ள ஒரு மிருகம் எப்படிக்குதான்? அது தூங்கினே இருக்கட்டும், எழுப்பாதீங்க. எழுப்பினா யாருன்னா பீரியட் கிட்ட போகுது. உள்ளான ஆவிக்குரிய மனிதனுக்குள்ளே பலன் உண்டாவதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் என்ன பண்ணணுமா? பலன் அடையணும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும். அவன் வாழ்க்கையில அத்தியாயத்தை பார்க்கணும். வெளிப்படையா மனுஷன் பார்க்கறது வேற, உள்ளான ஒரு மனுஷன் பார்க்கறது வேற. உள்ளா இருக்கிற மனுஷன் ஆண்டவரோடு கனெக்டிவிட்டியில இருக்கிறவன். இந்த மாம்சம் உலகத்துக்குரியது. இந்த ஆத்மா, இன்னைக்கு நான் ரொம்ப போராடுறேன் பாஸ்டர்னு சொல்ற ஆட்களுடைய ஆத்மா ஆண்டவரோடு இல்ல. ஏன்னா இந்த ஆத்மா ஆண்டவரோடு போராடும். நீ எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் இந்த ஆத்மா கர்த்தருடையது. இந்த ஆத்மா அவரோடு தான் நெருங்க தோடும். இது அவர் தான் தேடி போவோம், இது அவர் தான் நெருக்கம். அதனாலதான் வாழ்க்கையில் நீ நெருங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா போராட்டம் கிடையாது. அவர் பார்த்துப்பார். இந்த ஆத்மாவை நீ நெருக்கல, அவரோடு கூட கொண்டு போல அப்படின்னா நீ எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் இந்த ஆத்மா அவரை தாண்டி எங்கேயும் போகாது. ஆமென். நீ பாவியான மனுஷனா இருந்தாலும் ஆத்மா போராடிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தை அது அடங்கிடும். ஏன் தெரியுமா? நீ இடம் கொடுக்கல. இப்ப நம்ம எங்க இருந்தாலும் வேலைக்கு எங்கெங்கயோ போறீங்க, செட் எங்க வரீங்க? கடைசியா வேலைக்கு போறியம்மா? சரி, காலேஜோ வேலையோ எங்கேயோ whatever it is முடிச்சுட்டு கடைசியா எங்க போறோம்? ஏன் போறோம்? ரெஸ்ட் எடுக்கணும் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வீடு, எங்க வீடு, வேற எங்கெல்லாம் போக முடியாது, அடிப்பாங்க. ஆமென். அங்கதான் போக முடியும், வேற எங்கேயும் போக முடியாது. அதேதான் இது. எந்த மாம்சம் எங்க சுத்தினாலும் உள்ள இருக்கிற ஆவி ஆத்மா அவருது. இந்த ஆத்மா அவரோடு போற வரைக்கும் போராடும்.
இந்த ஆத்மாவோட கனெக்டிவிட்டிலே இருக்கணும். அதனால தான் நெருக்கப்படுறது. அதனால தான் ரொம்ப அப்படியே உள்ள போறது. ஏன்னா ஆத்மா கொண்டு இடம் கொடுக்கல. இந்த ஆத்மா அவருடையது. நீங்க எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் அந்த ஆத்மா அவரோட கூட தான் மிங்கிள் ஆகும். அதுக்கு தான் அது போராடும். அல்லேலூயா. சொல்லுவாங்களே, தாய் மனக்கல்லு பெத்த மணி. என்ன பழமொழி அது? பெத்த மன பித்துணும் அல்லது அது சொல்லுங்க பழமொழி. அதே தான் இங்கேயும். பெத்த அனுப்பிட்டாரு. ஏய் வாயா, ஏ வாயா, ஏ வாயான்னு அவர் போராடிக்கிட்டே இருப்பார். என்ன பண்ணாலும் உங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க? சரி குடியாம புள்ள, சரி குடி. அதுதான் அந்த ஆத்மா கூட போராடும். அது ஏன் ஆத்மா, அது ஏன் ஆத்மா கிட்ட வந்துரு அது போராடிக்கிட்டே இருக்கும். ஆமென். அதான் தேவன் விரும்புவார். அல்லேலூயா. அப்போ உன் சிந்தனை, உன் உணர்ச்சி, உன் நோக்கம், அவருடைய வழிகாட்டுதல், இவைகளிலே நாம் வளர முடிகிற இடம் எதுன்னா உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தா தான் அவருடைய சிந்தனை நமக்கு கிடைக்கும். அந்த வளர்ச்சி உங்க வாழ்க்கையில கிடைக்கும். ஆமென். அந்த எல்லாவற்றிலும் அல்லேலூயா உனக்கு வெளிப்பாடுகள் கிடைக்கும். எப்போ? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிரப்பப்படுகிற அனுபவம் வந்துகிட்டே இருக்கணும். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. இதே 4ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. கலைத்து போட்டு புதிதான, ஆமா, நீ நல்லா வாழணும், ஒரு வழிகாட்டியா இருக்கணும், ஊழியம் செய்யணும், சாட்சி பெறணும், வல்லமையா பயன்படணும்னா நீ புதிய மனுஷனா மாறினா தான் முடியும். ஆமென். பழைய குருடி கதவை திறன்னு என்ன பண்ணக்கூடாது? ஆமா, இங்க வந்து ஆவி, வெளியே போனா பாவின்ற விடக்கூடாது. நீ முக்காவாசி அப்படிதாங்குது. இங்க வந்து ஆவிக்குது, வெளியே போனா பாவி ஆயிடுது. இறங்கும் போதே பாவி ஆயிடுது. கதவை தாண்டா போது சச்ச விட்டு முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. அப்படி இருக்க கூடாது. எப்பொழுதுமே ஆவியா இருக்கணும். ஆமென். பாவியா ஒரு தடவை இருந்தோம், கர்த்தர் மீட்டு எடுத்துட்டார். அல்லேலூயா. நம்ம யாரும் பாவி இல்லாம இல்லை, பாவியாத்தான் வாழ்ந்தோம். இயேசு தம்முடைய ரத்தத்தை கொடுத்து உங்களை என்ன பண்ணியிருக்கிறார்? மீட்டு எடுத்து இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? உட்கார வச்சிருக்கிறார். அப்போ அதை ஒவ்வொரு நாளும் ஆவிலே நிறைகிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ கடமைப்படும் பொழுது உங்கள் பலிபடி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலிபடி எரிஞ்சாதான் அதனால உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்போ இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் ஆவிக்குரிய காரியத்தை பெறுவது அவசியம். கலாத்தியர் 3:5 ஒரு 3 பாயிண்ட் இருக்கு, சீக்கிரம் முடிச்சிடுறேன். பாருங்க, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நிரப்பப்படும் பொழுதுதான் உங்கள் விசுவாசம் உயிருள்ளதா இருக்கும். ஆமென். விசுவாசமே இல்லைங்க, நடக்குமான்னு தெரியலங்க, ஆமான்னு தெரியலங்க, ஒண்ணுமே புரியலங்க. ஒன்னும் புரியாது உனக்கு. ஏன்? ஒன்னே வேலை, மச்சதெல்லாம் தெரியும். மச்ச ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டும் என்ன பண்ணாது? ஒன்னும் தெரியாது. ஏன்? அதுல வளர்ந்தாதானே தெரியும். அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராம விசுவாசம் வளராது. அல்லேலூயா. ஆவியில நீ தினந்தோறும் நிரப்பப்பட்டு தேவனோட அனுபவத்துல போலனா விசுவாசம் உங்களுக்குள்ள குறைஞ்சு போயிடும். விசுவாச வாழ்க்கையால வாழ முடியாம போயிடும். ஆவியில நிரப்பப்படுற அனுபவம் வந்தா தான் ஆண்டவரோடு நெருங்கி ஒரு தொடர்பு எடுத்துக்கிட்டே இருக்க முடியும். ஆமென். நீ பேச அவர் கேட்பார், அவர் பேச, ஆமா, கேக்குறீங்களா? எவன் பேச கேட்டுக்காதீங்க, கொஞ்சம் ஆண்டவரேன்னு உட்காந்து. ஆமென். விசுவாசம் இருந்தாதான் கேட்க முடியும். கேள்வி எதனால வரும்? ஆமா, எந்த கேள்வி? ஆமா, எந்த கேள்வி? உள்ள உனக்கு நிறைய கேள்வி வரும். அந்த கேள்வியை விசுவாசம் அந்த கொடுப்பா, டி மைனர் கொடுங்க. அல்லேலூயா. அப்போ தேவனோடு ஆவியில் நிறைஞ்சிருந்தா இந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும். துதி, ஸ்தோத்திரம், ஜெபம், மற்றவர்களுக்கு உதவி செய்து அவர் விரும்புகிற காரியத்தை செய்யும் பொழுது அந்த ஆவி வந்து போராடி மேல வரும். அல்லேலூயா. துதியும் ஸ்தோத்திரமும் ஜெபமும் தேவனோடு கூட நெருங்கி பழக வைக்கும். தேவன் அதாவது உதவி செய்கிற காரியம் ஒரு சிலருக்கு அப்படிப்பட்ட தேவனோடு அந்த ஆவியில் இருந்தா தான் அதெல்லாம் நடக்கும். ஜெபிக்க முடியல பாஸ்டர், துதிக்க முடியல பாஸ்டர், ஏன்? ஆவி இல்லை. ஆமென். ஆவி இருந்தா உன்னை எப்படியாவது உள்ள பிடிச்சி கரைக்கி பிரிக்கி உன்னை பிழிஞ்சு எடுத்து தூக்கிட்டு வந்துடுவார். ஆமென். இப்போ பிள்ளை பிரச்சனை மாட்டுச்சு அப்படின்னா நீ அந்த இடத்துல என்ன பண்ணுவ? ஜபிப்பீங்களா? ஜபம் பண்ணும். யாரும் ஜபம் பண்ணாம இருக்குது. எப்படியாவது அடிச்சு பிடிச்சி ஈத்து நீ நல்லா இருந்தா போதும், வெளியே வா. இதுதான் ஒரு ஆவி செய்யும்.
அந்த ஆவி நிரப்பப்படுது வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நீ போராட்டம் பொழுது உன்னை வந்து தூக்கி அங்க தூக்கிட்டு வந்துடுவா வெளியே. ஆமென். நீ தப்பி கொள்ளத்தக்க போக்கை உண்டாக்குவார், வழியை கர்த்தர் உண்டாக்கி தருவார். அல்லேலூயா, ஆண்டவர் நாமம். அப்ப நாம மீண்டும் மீண்டும் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம். ஆமென். தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு அனுபவம், தேவனோடு கூட பழகிற ஒரு அனுபவம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வேணும். நம்ம எல்லாம் ஆவிக்குரியவர்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவதை விட சரியான ஒரு வார்த்தை என்ன? we are all spiritual persons. ஆவிக்குரியவர்கள். ஆமென். ஆவிக்குரிய எப்படி சொல்ல முடியும்? ஆவிக்கேற்றபடி நடக்கிறவன் தன்னை ஆவிக்குரிய என்று சொல்லுவான். சொல்ல முடியலன்னா ஸ்டில் என்ன பண்ண முடியல, உன்னால ஸ்ட்ரகிளா இருக்கலாம், இல்லாம இருந்துடக்கூடாது. எங்க முடியலங்க, கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கு, வெளியே வர முடியல அப்படின்னா அவர் உதவி செய்வார். முடியவே இல்லை அப்படின்னா கஷ்டம். ஆமென். அதுதான் ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகள் உடனே பரிசுத்த ஆவிக்கு ஒப்பு கொடுக்கணும். ஏன் சொல்றது? உடனே பரிசுத்த ஆவிக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒரு நாள் ஆகட்டுங்க, அவர் ஒரு மாசம் கழிச்சு தான் தருவார், ஒரு 2 வாரம் கழிச்சு தான் தருவார். ஆமென். நான் ஞானஸ்நானம் எடுத்த புதுசுல ஒரு வாரம் உபவாசம் போட்டேன். அப்போ அந்த அடுத்த வாரமே 6ஆம் நாள்ல கர்த்தர் என்னை நிரப்பினார். அப்போ நம்முடைய அர்ப்பணிப்பு தான் பரிசுத்த ஆவிக்கு அடையாளம். ஆமென். நம்முடைய அர்ப்பணிப்பு தான். எனக்கு நிறைய பேர் ஞானஸ்நானம் பெற்று 5 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் இன்னும் ஆவியில் நிரப்பப்படாதவங்களா இருக்கிறாங்க. ஆமென். அவருடைய ஆவியுடையவன் சொல்லுங்க, அவருடையவன். அவருடைய ஆவி இல்லாதவன். அப்ப சபைக்குள்ள இருந்தாலும், நீ நல்ல கிறிஸ்டியன் குடும்பத்தில் இருந்தாலும், உன் சர்டிபிகேட்ல யூ ஆர் கிறிஸ்டியன் இருந்தாலும், நீ அவருடையவன் அல்ல. யார் இருந்தா தான்? அவர் ஆவி இருந்தா தான் அவருடையவன். பேர் வேணா வச்சுக்கலாம் இல்லையா, பேர் வேணா மாத்திடலாம். ஆனா உள்ள ஞானஸ்நானத்துல பேர் மாத்துவாங்க இல்லையா, அது மோஸ்ட்லி உடன்பாடு கிடையாது. அது மாத்ததுனால மாற போறது கிடையாது. ஏதாவது விக்கிரக பேர்கள் வச்சிருந்தாங்கன்னா அந்த டைம் மட்டும் அது என்ன பண்ணுவோம், அது வேண்டாம், அது கூப்பிட வேண்டாம், அது அதனுடைய பேரை சொல்லி மாத்துவோம், அவ்வளவுதான். மற்றபடி உன் பேர் என்ன பேர் தான்? நல்லாகிற பேர் தான். ஆமென் இல்லையா? நல்லாகிற பேர் எப்படியாவது என்ன பண்ணிடணும், மாத்திடணும். பாஸ்டர் நான் கிறிஸ்தவனா மாறிடணும். மதம் நீ மாறியா? உள்ள மனுஷன் மாற்றோம். பேரை மாத்தினா என்ன? பேரை மாத்திலே குறியா இருக்கணும். பேரை மாத்திடணும், பேரை மாத்திடணும், பேரை நீ மாறினியா? பேரை மாத்தவே குறியா இருக்குது புள்ள. ஆமென். பேர் மாறுறது பிரச்சனை இல்லை, நீ மாறினியா? அல்லேலூயா. அதனால தான் ஒரு சில ஊழியக்காரங்க பேருங்க, அவன் பழைய பேரை முன்னாடி போட்டு தான் பின்னாடி பேரத்துல வருவாங்க. ஏன்னா நான் இப்படி இருந்தேன், இப்போ இப்படி மாறி இருக்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. ஒரு பாஸ்டர் வந்தார்ல, லெமன் ஜோஷுவா. அப்போ லெமன் அவர் நம்பூதிரி, அதனால லெமனை முன்னாடி வச்சிட்டார். அவர் பேரு ஜோஷுவா. அப்போ நம்முடைய பேர் மாறுறது முக்கியம் இல்ல, நம்முடைய மனுஷன், உள்ளான மனுஷன் மாறணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்போ ஆவியிலே நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் ஒரு கிறிஸ்தவனுக்கு இல்லை அப்படின்னா நம்மளால இந்த உலகத்தை பிசாசை ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவன் ரொம்ப தந்திரமானவன். ஆமென். இந்த ஆவி இருந்தா தான் அதுல இருந்து வெளியே வர வழி தெரியும். பாஸ்டர் எனக்கு ஒண்ணுமே தெரியல பாஸ்டர், என்ன பண்றதுன்னு புரியல. ஏன்? ஆவியானவர் கிடையாது. ஆமென். ஆவியான லீடிங் இல்லைன்னா எதுவுமே விளங்காது, எதுவும் புரியாது, என்ன குழப்பமா இருக்குது, குழப்பமா தான் இருக்கு வரைக்கும். ஏன்னா சரியான லீடிங் இல்லை, சரியான ஒரு உணர்வு இல்லை, நோக்கம் இல்லை, ஒரு ஆவிக்குரிய காரியத்துல ஒரு முன்னேற வழி கிடையாது. ஏன்? ஆவியானவர் கூட இல்லை, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆவியானவர் இருந்தார்னா உன்னை நோண்டாம விட மாட்டார். ஆவியானவர் இருந்தார்னா உன்னை உடைக்காம விட மாட்டார். ஆவியானவர் இருந்தார்னா உருவாக்காம விட மாட்டார். அவருக்கு இந்த 3 வேலை தொடர்ந்து வேலையா இருக்கும். நம்மளுக்கு கூட வேலை இல்லாம இருக்கும், ஆனா அவருக்கு 3 வேலை தொடர்ந்து இருக்கும். என்ன பண்ணும்? உடைத்தீர், உருவாக்கினீர், சிட்சித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், பிரித்தீர், பிரியா. இதுதான் ஒரு வேலை. நீங்க நினைக்கலாம் என் கூடவே வருவார், என் கூடவே வருவார், என் கூட இப்படிதான் வர்றார். எதுக்கு? உன்னை உடைக்க, உன்னை சிட்சிக்க, உன்னை சீர்படுத்த, உன்னை புதிதாக்க, உன்னை அவருக்காக மாத்த. இதுதான் அவர் வேலை. ஆமென். நமக்கு 1008 வேலை, அவருக்கு இதே வேலை தான். அம்மா உன்னை உடைக்கணும், உடைச்சாதான் நீ திருந்துவ. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராக இருப்பாராக. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். பாருங்க, மீண்டும் மீண்டும் நிரப்பப்படுகிற அனுபவம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். 2வது வாசிங்க. 3 பாயிண்ட் இருக்கு, சீக்கிரம் முடிச்சிடுறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம். ஏன்னா நான் 9:20 தான் பிரசங்க ஆரம்பிச்சேன். ரோமர் 12:11 வாசிங்க.
அசதியாயிராமல் ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு அனலா இருந்தா ஆமா. அல்லேலூயா. பாருங்க, இந்த ஆவியின் அனலா இருப்பதற்கு நாம் அடிக்கடி ஆவியிலே நிரம்பி ஜெபிப்பது அவசியம். அல்லேலூயா. ஆவியானவரோடு கூட இருந்தா தான் அனலா இருக்க முடியும், ஃபயரா இருக்க முடியும். உன்னை பார்த்தா பிசாசு நடுங்கும், உன்னை பார்த்தா பிரச்சனைக்கு பயமா இருக்கும், உன்னை பார்த்தா அவனே பயப்படுவான். இது இருக்க டைம்ல நம்ம உள்ள போக முடியாது. அல்லேலூயா. ஒரு வீட்டில் அம்மா அனலா இருக்கும், இல்லை அப்பா அனலா இருக்கும், இல்லை பிள்ளை அனலா இருக்கும். அவங்களுடைய ஜெபத்தினால குடும்பம் கொஞ்சம் தாங்கப்பட்டுக்கிட்டு இருக்கும். அந்த குடும்பம் அதனால் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் இருந்தீங்க கரெக்டாக இருந்தது, நீங்கள் போனவனே எப்படி ஆயிடுச்சுன்னுவாங்க. ஏன்? அதுக்கு என்ன அர்த்தம்? அது ஒன்று தான் அங்கே ஆவியில் இருக்குது, வச்சு எல்லாம் பாவியாக இருக்குது. அதனால் அது போராட்டம் அதிகமாக இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, வேதம் சொல்லுது, நீ ஆவியில் என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். எபேசியர் 6:18. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆமென். அல்லேலூயா. அப்போ எந்த நிலைமையில எப்படி பண்ணணுமா? ஆவியிலே ஜெபம் பண்ணணும். ஆவியில ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அந்நிய பாஷையில் பேசி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆமென். அந்நிய பாஷை பேசும் தேவனோடு ரகசியங்களை பேசுறோம். ஆமென். ஆவியில நடத்தும் போது என்ன பண்ணுங்க? விட்டு கொடுங்க. ஆவியார் நிரப்புதில்லை, விட்டு கொடுங்க. ஆவியார் நிரப்புவார். கடினப்படுத்தாதீங்க. ஒரு நேரத்தில் அவன் பேச விட மாட்டான். ஏன்னா உனக்கு புரியாத, நீ ஏன் பேச போற? உனக்கு தெரியாத, நீ ஏன் பேச போறன்னு சொல்லுவான். ஆமென். உனக்கு புரியறதுக்கு இது நம்ம பேசுற பாஷை கிடையாது. இது தேவனோடு ரகசியங்களை பேசுறது. அது உன்னுடைய மாம்சத்துக்கு புரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆவிக்கு தான் அது புரியும். மாம்சத்துக்கு புரியணும்னா இன்னும் போராடி வியாக்கியானத்தை வாங்கணும். ஆமென். அப்ப அது வாங்குறது வரைக்கும் பேசாம இருப்போமா? அல்லேலூயா. அடிக்கடி ஆவியில் நினைஞ்சு வீட்லயோ சபையிலையோ எங்கேயோ என்ன பண்ணுங்க? ஆவியில் நினைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ணுங்க. அதுதான் நீங்கள் தேவனோடு கூட ஆவியில ரகசியங்களை பேசி உறவாடுவதற்கு ஒரு வழி. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்போ எல்லாவற்றிலும் பாருங்க, அதுக்கு விடைய ஆண்டு அதிலே கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 4:2 ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வாசிங்க. ஆவியில ஜெபிப்பதற்கு ஒரு வழி ஆண்டவர் இங்க சொல்லி இருக்கிறார். ஆ ஒரு நிமிஷம் 14 எடுங்க. 14:2 பாருங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியிலே ரகசியங்களை பேசுகிறான். யார்ட்டங்க? அந்நிய பாஷை பேசணும். யார்கிட்ட பேசுறோம்? நீங்கள் ஆவியில ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை இல்லாம வேற எந்த வசனம் தான் புதிய ஏற்பாட்டில் எடுத்து காட்டுங்க பார்ப்போம். ஆவியில ஜெபம் பண்ற வழியை ஆண்டவர் சொல்லி வச்சு அதுதான். நீ அந்நிய பாஷை அவளை பேசும்போது என்ன பேசலாம்? ரகசியம் பேசலாம். ஆமென். இன்னைக்கு இருக்கிற ரொம்ப உபதேசத்துல பெரிய உபதேசம் அந்நிய பாஷை பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமென். இது ரொம்ப இன்னைக்கு இல்ல, கொரிந்து சபையிலிருந்து இன்னி வரைக்கும் நடக்குது. கொரிந்து சபையிலிருந்து இன்னி வரைக்கும் அந்நிய பாஷை பேச என்ன பண்ண வேண்டாம்? ஜெபம் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு காரியம் நடக்குது. நீங்க அதுக்கு விளக்கம் வேணும்னா, நம்ம ஸ்தாபனத்தில் மூத்த ஊழியக்காரர் PS ராஜமணி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் புக்கு ஒன்று எழுதியிருக்கிறார். அந்த புக்கை வாங்கி படிச்சு பாருங்க. ஏன் ஆவியில ஜெபம் பண்ணணும், ஆவியில ஜெபம் பண்ணி சரியா தப்பா, அது பண்ணலாமா வேண்டாமா, அதுக்கு எல்லா வச்சு விளக்கத்தை ஆக்டிவிட்டா கொடுத்துருப்பார். அப்போ அந்நிய பாஷையை பேசி ஜெபிக்கிறத யாராவது தடை பண்ணா என்ன பண்ணாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. இது தேவனோடு கூட ரகசியங்களை பேசுறது. தெரியலையா வந்து கேளுங்க, சொல்லித்தரோம். தேவையில்லாத குழப்பத்தில் என்ன பண்ணாதீங்க, போய் மாட்டிக்காதீங்க. அல்லேலூயா. ஏன்னா ஆவியில் ஜெபிக்கிற வழக்கம் நமக்கு உண்டா என்பது என்ன பண்ணணும்? நாம ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆவியில் ஜெபிக்கிற பழக்கம் இருக்குதா? இல்லைன்னா ஏற்படுத்துங்க. அவன் பேச விட மாட்டான், அதுதான் உண்மை. அவன் பேச விட மாட்டான். ஏன் தெரியுமா? அவரோடு கூட பேசி அவன் விடவே மாட்டான் எப்பயுமே. ஆண்டவரோடு பேசி தடுக்கிறது ஒரே ஆளு தான், பிசாசு தான். வேற யாரும் தடுக்க மாட்டாங்க. அப்ப அவரோடு கூட உறவாடுவதற்கு இருக்கிற தடை ஒன்றும் கிடையாது நமக்கு. நம்ம இங்க வேணா நம்ம நேரம் கம்மியா இருக்கும், ஆனால் வீட்டில் அதிகமாக உங்களுக்கு நேரம் இருக்கும். ரொம்ப கத்தலாம் வேண்டிய இல்லை, ரொம்ப அழகா
ஆண்டவரோடு கூட மென்மையா பேசலாம். ஆவி நிரப்புதல் என்பது அதிகமாக தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. பொறுமையா ஆண்டவரோடு அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆரம்பத்துல இந்த மாம்சம் போராடும், ஒன்னே இல்லை, அதெல்லாம் ஒன்னே இல்லை, ஒன்னே இல்லை, ஒன்னே இல்லை. அதை தாண்டி போகணும். ஒரு பிட்வீன் டைம்ஸ் நீங்க அந்த அந்நிய பாஷை தாண்டி போய்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட் அப்படியே அங்க என்ன ஆகும் தெரியுமா? அப்படியே இணைக்கப்படும். அல்லேலூயா. அந்த அனுபவத்தை விசுவாச பிள்ளைங்க கத்துக்கங்க. இது தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு நேரம். அதனாலதான் ஆவியான நிரப்பது இடம் கொடுக்கணும். விசுவாச பிள்ளைங்க அபிஷேகம் பண்ண நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா? அபிஷேகம் பண்ண யாருன்னா என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆவி நடத்தப்படலைன்னா ரொம்ப கஷ்டம். அபிஷேகத்துக்கு அடையாளம் அந்நிய பாஷை. அடையாளத்தை மட்டும் வச்சுக்க கூடாது, அதுக்கு மேல வளரணும். அடையாளம் என்ன? அந்நிய பாஷை. அடையாளம் மட்டும் ஆண்டவர் நாம மகிமைப்பட பரிசுத்த ஆவியை ஆண்டவர் கொடுப்பது நிச்சயம். ஆமென். வேதம் சொல்லுது இல்லையா, கூப்பிடுற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன். ஆமென். லூக்காவின் புஸ்தகத்துல 11:13 வாசிங்க. ஒரு 5 மினிட்ஸ் முடிக்கிறேன். நல்ல ஈவுகளை குறிக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் அல்லேலூயா. நீ கார் கேட்டா கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? வீடு கேட்டா கொடுப்பாரா? பைக் கேட்டா கொடுப்பாரா? பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை கேட்டா கொடுப்பாரா? இதெல்லாம் காட்டில அவருக்கு ஒண்ணுதான் முக்கியம், நீ அவரோட கூட இருக்கணும். எதுக்கு? பரிசுத்த ஆவி தேவை. இந்த பரிசுத்த ஆவி கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்னா அவரை என்ன பண்ண முடியாது, முன்னேற முடியாது. அவ பரிசுத்த ஆவி கொடுப்பது அதிக நிச்சயம். ஆமென். தனியா ஜெபம் பண்ணு, குழுவா ஜெபம் பண்ணு, குடும்பமா ஜெபம் பண்ணு, சபையோட நினைச்சு ஜெபம் பண்ணு, ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. அல்லேலூயா. அப்ப நாம் எதிரியான சத்துருவை ஜெயிப்பதற்கு ஒரே வழிதான், ஆவியில நீ அனலா இருந்தாகணும். ஆவியில அனல் இல்லைன்னா, அது அவிந்து போச்சுன்னா உன் பலிபீடம் அப்படி இறங்கிடும். அல்லேலூயா. உன் பலிபீடம் சப்பனிடப்படாம போயிடும். நீ ஆவில அனலா இல்லைன்னா உன் பலிபீடத்துல எதோ வந்து நின்றோம், அந்நிய அக்னிலாம் உள்ள வந்துடும். நீங்க அநேகர் பலிபீடம் வெறுமையாத்தான் கிடக்குது, எதோ உள்ள இருக்குது, ஆவி கிடையாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். அப்போ ஆவியிலே அனலா இருந்து ஜெபிப்பதற்கு அந்நிய பாஷையின் அனுபவம் தேவை. ஆமென். இதற்கு எதிர்ப்பு எங்கேயும் கிடையாது. ஆமென். யாரும் தடை பண்ண முடியாது. அல்லேலூயா. அதனால என்ன பண்ணாதீங்க, எல்லா சொல்லியும் நம்பாதீங்க. இன்னைக்கு யார் என்ன சொன்னாலும் நம்பிடுறீங்க. ஆண்டவர் சொன்னா எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பாருன்றார். அது இன்னைக்கு கிடையவே கிடையாது. யார் என்ன சொன்னாலும் பக்கத்துக்குள்ள போட்டுக்கிறது. ஆமென். இவங்க ஜெபம் பண்ணாலும் போயிடுறது, அவங்க ஜெபம் பண்ணாலும் போயிடுறது, அங்க கூப்பிட்டாலும் ஓடிடுறது, இங்க கூப்பிட்டாலும் ஓடிடுறது. எதைத்தான் நம்புவேன் நீ கடைசி வரைக்கும்? ஆமென். இந்த மாதிரி தான் ஒரு விசுவாசர் இங்கிட்ட ஒரு சபைக்கு போய், இங்க இல்லை, ஒரு பாஸ்டர் சொன்னதை சொல்றேன். ஒரு இடத்துல போய் அந்த மந்தையை விட்டு ஜெபம் பண்ண போச்சு. அந்த பாஸ் சொன்னாராம், இந்த வருஷத்துக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னாராம். அந்த அம்மா அந்த பாஸ்டர்கிட்ட கதது, பாஸ்டர் என்னம்மா ஆச்சு? எனக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டாரு பாஸ்டர். ஏன்னா அந்த கல்யாணம் 2 புள்ளகுது அந்த அம்மாக்கு ஆல்ரெடி. இதுதான் பிரச்சனை. யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாதீங்க, நம்பி எங்கேயாவது போய் விழுந்துடாதீங்க. ஆமென். உங்களுக்கு ஒரு மந்தை இருக்குது, அந்த மந்தையில மேய்ச்சல் இருக்குது. இன்னைக்கு அதான் பலவிதமான போதனைகள் என்ன பண்ணாதீங்க, அலைஞ்சு தெரியாதீங்க. ஆமென். கடைசியில் அது ஆபத்தில் தான் கொண்டு போய் முடியும். அல்லேலூயா. கடைசியில் அது ஆபத்தில் கொண்டு போய் தான் முடியும். அப்போ நிறைய உபதேசம் இருக்குங்க. இந்த கடைசி நாள் நம்ம நெருங்கிட்டோம். எல்லாம் உங்களுக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க, நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நெருக்கத்தில் வந்து நிற்குது இந்த உலகம். அதனால எங்க என்ன சொன்னாலும் யார் சொன்னாலும் நம்பி என்ன பண்ணாதீங்க, எங்கேயும் போய் உங்க ஆவிக்குரிய ஜீவத்தை கெடுத்துக்காதீங்க. கடைசி நாள் வரைக்கும் போராடுவான், அவருடைய எக்கால சத்தம் கேட்கிற வரைக்கும் போராடுவான். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. வெளியே போய் தான் கிடைக்கின்ற எண்ணத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா? ஆமென். அதான் சொல்றேன், ஆடிக்கு ஒரு பாஸ்ட், அமாவாசைக்கு ஒரு பாஸ்ட், பிறந்த நாளைக்கு ஒரு பாஸ்ட், துக்க நாளைக்கு ஒரு பாஸ்ட், மரண வீட்டுக்கு ஒரு பாஸ்ட் இல்லையா, கட்டுவடைக்கு ஒரு பாஸ்ட், கட்டுக்கட்ட ஒரு பாஸ்ட், அவனுக்கு ஆசிரியருக்கு ஒரு பாஸ்ட், கேலண்டருக்கு ஒரு பாஸ்ட். கேலண்டர் கொடுக்க உடனே தப்பு கிடையாது. வீட்டில் 10 கேலண்டர் டமால் தொங்குதான். 10 கேலண்டர் வச்சு என்ன பண்றீங்க? யாருக்கும் தலை வாங்கி கொடுங்க, 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 கொடுங்க. ஆமென். அவர் குத்துட்டு வருவார், சிஸ்டர் சோத்திரம்
நீ தான் கேலண்டர் உள்ள வாங்கிட்டியா, சோத்திர சிஸ்டர் வரேன் ஜெபம் பண்றேன். ஆமென். வச்சுக்கப்போ உள்ள உள்ள கூப்பிட்டு என்ன பண்ணி ஜெபம் பண்ணிக்கோ. அந்த ஆவி இன்னும் ஆவியை உள்ள பூந்து அடிக்கிட்ட சேர்ந்து. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கங்க, நிறைய போதனை இருக்குது, பலவிதமான போதனை. ஆமென். பேயின் பாத்திரமும் இருக்குது, கர்த்தருடைய பாத்திரமும் இருக்குது. அல்லேலூயா. 2 பாத்திரத்துல ஒண்ணா பங்கெடுக்க முடியாது. ஒரு பாத்திரம் தான் நம்ம கிட்ட இருக்கணும், கர்த்தருடைய பாத்திரம் தான் இருக்கணும். அல்லேலூயா. அப்ப யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாதீங்க, நம்பி போய் தலையை கொடுத்துறாதீங்க. இங்க வரவங்கிட்ட கூட நாங்க நம்பி தான், அதாவது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி கூட்டு வரோம். ஆரம்பத்துல ஒரு 1-2 பட்டாச்சு. அல்லேலூயா. ஆரம்பத்துல வந்து நமக்கு தவறான போதனை ஒன்னா சபையில இருந்தா வரும், வேற எங்க இருந்தா வராது. ஆனா இப்போ நிறைய இடத்துல இருந்து வருது. ஆமென். வழியே நிறைய இருக்குது. அந்த பேசுறதுக்கிறான், நீ எப்படி ஒண்ணா ஜெபம் பண்ணலாம், 10 கூட ஜெபம் பண்ண, ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். ஏன்னா தாவீது 10 தானே ஜெபம் பண்ணான். நீ உட்காரும் போதே தூங்குற, நீ படுத்தா நீங்க உட்காரும் போது என்ன பண்ற, உன்னை தூக்கத்தை எழுப்புறதுக்கே நான் இங்க பாடுபட வேண்டியதாகுது. அப்போ ஒரு பாட்டை போட்டு ஆட்டம் போட்டு ட்ரம்மை தட்டி கீபோர்டை போட்டு ஆவில இருக்கிறாங்களாம். உன் ஆவி போய் ரொம்ப நேரம் ஆச்சாங்க. ஆமென். அல்லேலூயா. ஏசியை வர சுலமா போட்டு வச்சாச்சு தூங்குறதுக்கு, நல்லா தூக்கம் வரும். அல்லேலூயா. உனக்கு எதுவும் கேட்கக்கூடாது, நீ லேட்டாக வந்தாலும் உனக்கு கேட்கக்கூடாது, நீ முடிஞ்ச மாதிரி ஏந்து போனாலும் கேட்கக்கூடாது, நீ தூங்கினாலும் உனக்கு கேட்கக்கூடாது, நீ கொரட்டை விட்டு பார்த்தாலும் உனக்கு கேட்கக்கூடாது, நீ தண்ணி குடிக்க போனாலும் உனக்கு கேட்கக்கூடாது, ஏந்து பாத்ரூம் போனாலும் கேட்கக்கூடாது. வேற என்னதான் பண்ண நான் உட்காந்து நீங்க சொத்தன சிஸ்டர் நல்லா இருங்க அப்படியா, அதுக்கப்புறம் நான் இங்க நின்னுக்கணும், தள்ளி விட்டு வரேன் என்ன இல்லையா. நான் ஒரு கம்பெனியில் இருந்தேன்னா எனக்கு ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை நான் செஞ்சே ஆகணும். அப்போ இது எனக்கு ஒரு ஹெவன்லி கவர்மெண்ட், இந்த ஹெவன்லி கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணி வச்சிருக்குது. மேற்பார்வை பண்ணு, வந்திய குறித்து எச்சரிக்கையாயிரு, ஜாக்கிரதையாயிரு, எல்லாத்தையும் பண்ணு, பேசு, கண்டிப்பு, எச்சரி, எல்லாத்தையும் செய்யு சொல்லி வச்சேன்னா அதை பண்ணல. நீ எதை பண்ணாலும் கேட்கக்கூடாதுன்னா அப்புறம் என்னை வச்சதுக்கு நோக்கம் இல்லாமல் போயிடுது. ஆமென். சபையில் வந்து கூத்து அடிப்பீங்க, லவ் பண்ணுவீங்க, குமால் அடிப்பீங்க, எதையும் கேட்கக்கூடாதுன்னா அப்போ நான் எதுக்கு இங்கே இருக்கணும்? ஆனால் 1-2 துரத்துவேன். பேரண்ட்ஸ் நீங்கள் கவனமாக இருங்க, கண்டிப்பாக 1-2 துரத்தி விட்டுருவீங்க இருந்து. அது சேர்ந்து நீ கூட சேர்ந்து போனாலும் சரி அது நடக்கும், அது செஞ்சதை கண்டிப்பாக செஞ்சிருவேன். ஆனால் ரொம்ப அதாவது சபை லவ் பண்ணுற இடமாயிடுச்சு. இப்போ உனக்கு வீட்டில் தெரிஞ்ச நீ விட்டு வச்சுக்கிற, நான் ஒரு நாள் தெருத்துவேன், அப்போ நீ சேர்ந்து மாட்டுவேன். நீயும் போனாலும் சரி, உன் குடும்பம் சேர்ந்து போனாலும் சரி, ரொம்ப இடம் கொடுத்து தட்டி கொடுத்து தூக்கிட்டு வரோம். போனா வேணாம் 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 வேணான்னு ஒரு லிமிட்டுக்கு மேலே தாண்டாது. ஹோல்ட் பண்ணுவேன், பிடிப்பேன், இருக்குவேன். அதை நாங்கள் விட்டுறக்கூடாதுன்னு பிடிக்கிறோம். சரி பிள்ளைங்க வீட்டில் இதெல்லாம் ரொம்ப சகஜம், இதெல்லாம் தாண்டி தான் பிள்ளைங்க வந்தாகணும், இதெல்லாம் யூத்தில் ரொம்ப ரொம்ப சகஜம், ரொம்ப தட்டி தூக்கிட்டு வரோம். ஆமென். ஆனால் ஒரு கண்ட்ரோலில் இருக்குவேன். நாங்கள் இருக்கிறது பிடிக்காது, நாங்கள் இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல. இப்போ பரவாயில்ல, அதுக்கெல்லாம் கவலை, அதெல்லாம் ஈவேர் கூட பார்க்க மாட்டேன். ஏன்னா தேவன் எனக்கு கொடுத்த வேலையை நான் செஞ்சே தீருவேன். ஆமென். அல்லேலூயா. கொடுத்த மந்தையை தூக்கின்னு போய் சேர்க்கிற வரைக்கும் ஓடணுமே. உன்னை இங்கே வைக்கணும்னா என்ன வேணா பேசிக்கலாம், என்ன வேணா பண்ணுங்க, என்ன வேணா செய்யுங்க, எப்படி வேணா வாழுங்கன்னு பேசலாம். அப்படி இல்லையா, இங்கே இருக்க போகிறது இல்லையே. உன்னை எவனுக்கு தூக்கின்னு போகணுமே, உன்னை அப்படியே லிஃப்ட் பண்ணி பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணுமே. ஆமென். பிள்ளைங்களுக்கு புத்தி சொல்லுங்க, வீட்டில் உட்கார வச்சு, இது சபை, சபைக்கு எதுக்கு போற? ஆமா, ஆராதிக்கணும், வார்த்தையை கேட்கணும், பாஸ் சொல்றது கீழ்படி. நீ கீழ்படிஞ்சா புள்ள கீழ்படியும். நீயே வீட்டில் கீழ்படலாம், புள்ள சபைக்கு கீழ்படியவே படியாது. அதுக்கப்புறம் விருப்பம், நீ தனியா போனாலும் சரி, சேர்ந்து போனாலும் சரி, குடும்பமா, டோன்ட் பாதர் எனிதிங் அபவுட் தட். அதை பத்தி கவலையே பட மாட்டேன். ஆமென். ஏன்? உன்னை கொண்டு போய் நித்தியத்தில் சேர்க்கணும், பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். இங்க மட்டும் இல்லை, அதான் சொன்ன பூதம்லாம் கிளம்புதுன்னு. ஜபத்தில் உட்காந்து பார்த்தா எல்லா பூதமும் கிளம்புது ஒன்னா. அல்லேலூயா. அந்த பூதத்தை பிரிச்சு, அந்த பிள்ளையை பிரிச்சு நல்லவனா மாற்ற தான் போராடுறோம். உங்களை காயப்படுத்தவோ, உச்சப்படுத்தவோ, குறை சொல்லவோ நாங்கள் அதுக்கு நிற்கல. உன்னை சீர்படுத்தணும், உன்னை சரிப்படுத்தணும், உன்னை எப்படியாவது உருவாக்கிடணும், எப்படியாவது உன்னை கொண்டு வந்துடணும், எப்படியாவது உன்னை தவறை திருத்திடணும், எப்படியாவது உன்னை வாழ வச்சிடணும்னா போராடுறோம். வேற ஒன்றும் கிடையாது. நாங்கள் உருவாக்கப்பட்டோம், நாங்கள் உருவாக்க ஆயத்தமாக இருக்கிறோம். நான் உடனே பாஸ்ட் பையனாந்து வரல, விசுவாசம் உங்களை மாரி அங்கே ஓரத்தில் உட்காந்து வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு ஊழிய அழைப்பு பெற்று பாடுபட்டு உபத்திரவப்பட்டு நெருக்கப்பட்டு
என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பட்டுட்டு தான் இங்கே வந்துக்கிறோம். அதனால தான் எங்களை தட்டி கொடுத்து தூக்குனாங்க. நாங்கள் அந்த மாதிரி தட்டி கொடுத்து தூக்க வைக்கிறோம் ஒருத்தருமே. ஆனால் உடன்படலன்னும் போது நாங்கள் அதை ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்குதே, ராமேன் சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. 3ஆம் பாயிண்ட் போயிடலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:19 கரெக்டா 5 நிமிஷத்துல. ஆவியை, அல்லேலூயா, ஆவி என்ன பண்ணாதீங்க. அதான் எனக்கு நான் பட்ட டவுட் என்னன்னா, ஒரு பரிசுத்த ஆவி பச்ச அபிஷேகம் பெற்ற பிள்ளை தேவனோடு நெருங்கி இருக்கும்போது எப்படி வாயிலிருந்து அந்நிய பாஷை வராம இருக்கும்? இது அவுட் இஸ் பாசிபிள். இது எப்படி நடக்கும்? ஹோட்டலுக்கு போற பணம் கொடுத்து துட்டை கொடுத்து இட்லியை வாங்கிட்டேன், அப்படியே வந்து போயிடுவியா? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீ பெற்ற ஆவிய ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டு இருக்கிற. ஆமேன். பெற்ற ஆவிய தெய்வீக வல்லமையின் வெளிப்பாடு என்ன பண்ணி வச்சிருக்கிற? ரொம்ப மதிப்பு குறைவா நினைச்சிருக்கிற. அல்லேலூயா. அது எனக்குள்ள அந்த கேள்வி வந்து, எப்படி அதே இது ஆண்டவர் வீடு, இது அவருடைய பிரசன்னம் இருக்கிற இடம், இதோடைய ஆவி இருக்கிற இடம், அபிஷேகம் இருக்கிற இடம். இந்த இடத்துல அபிஷேகத்தை நிறைய போது எப்படி அபிஷேகம் பெற்ற பிள்ளை வாய மூடி நிற்கும்? இது எப்படி நடக்கும்? அது எனக்கு புரியாத ஒரு காரியம். இது எப்படி நடக்கும்? அவுட் இஸ் பாசிபிள். அதுக்கு என்ன அர்த்தம்? அது ஆவி இல்லை. தட் இஸ் நாட் ஸ்பிரிச்சுவல். ஆமென். அபிஷேகம் பெற்ற பிள்ளை கம்பல்சரி வாயை திறந்துடும். அது ஜென்ரலா அது எப்படி அது விளங்காத புதிரா இருக்குது. அபிஷேகம் பெற்ற யாரா இருந்தாலும் ஜபத்துல கம்பல்சரி அந்நிய பாஷை வெளியே வந்தே ஆகும். ஏன்னா அது வந்து அடையாளம், அது தேவனோட இணைய இடம். அந்த இடத்துல எப்படி வாயில அந்நிய பாஷை வராம இருக்கும்? அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு இப்ப தேவையில்லை. எப்படி ஆவி நீ அடக்குவ? எப்படி இந்த ஆவி அடக்க முடியும்? வெளியே ஜெபம் பண்ண போறோம்னா அது வேற, அது தெரியும், அந்த இடம் ஏவல் பொருள் தெரியும். ஆனா இது ஆண்டு இடமாச்சே, தேவ பிரசன்னத்துக்கு இடமாச்சே, தேவ ஆவி அந்த உலக இடமாச்சே. இந்த இடத்துல எப்படி ஆவி அடக்க முடியும்? இது எப்படி நடக்கும்? ஏன்னா பிசாசு தடை பண்ணி வச்சிருக்கிறான். நீ பேசாத, எங்க பேசணுமோ அங்க பேசணும் வச்சிருக்க. இது ரொம்ப ஆபத்து. பரிசுத்த ஆவியை அடக்கிறது அவித்து போறதுக்கு சமம். ஆமென். அதை நிறுத்திட்டீங்கன்னா அது அவிஞ்சிடும். எங்க பேசணுமோ அங்க பேசணும். இது அப்பா இடமாச்சே. அதான் சொன்ன, உங்க வீடுன்னு தைரியமா உள்ள போறீங்கல்ல, எப்படி போக முடியாது? உங்க வீடு. அதே போல ஆண்டவருடைய வீடாச்சு. இந்த இடத்துல வந்து அவர் கொடுத்த ஆவியோட கனெக்டிவிட்டி இல்ல. அது எப்படி நடக்கும்? இது எப்படி பாசிபிள்? யோசிச்சு பாருங்க. ஜென்ரலா ஒரு மனுஷன் சிந்தித்தா வெள்ள தெரிஞ்சிடும், ஆவிக்கு சிந்திச்சா அர்த்தம் புரிஞ்சிடும். ஆமென். கவனமா இருங்க. இதெல்லாம் உபதேசத்தின் கோட்பாடு. 16 உபதேசம் இருக்கு அசம்பிளி ஆஃப் காட்ல. நான் எழுதி ஒட்டி வைக்கிறேன். இந்த 16 உபதேசத்தை ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கும் நான் படிச்சு எழுதலைன்னா என்ன ஃபெயில் ஆக்கிடுவாங்க. உபதேசம் தெரியாம நீ எப்படி சபை நடத்துறேன்னு கேட்பாங்க. ஆமென். அதுல ஒண்ணு பரிசுத்த ஆவியானவரால் தான் சபை நடத்தப்படுது. அது ரொம்ப முக்கியமான உபதேசமா இருக்குது. அல்லேலூயா. இப்ப பாருங்க, நாம் ஆவிக்குரிய காரியங்கள சரியாக ஒழுங்காக என்ன பண்ணணும்? பயன்படுத்தப்படாமல் அடக்கி வைப்பது வெளிப்பாடை சரியா இல்லாம ஆக்கிடும். ஆமென். வெளிப்பாடுள்ள வாழ்க்கையை குறைச்சிடும், தவறான கோட்பாடுகளை உள்ள கொண்டு வரும், தேவனோடு நெருங்கி பழக விடாது, ஆவியாவது அவித்து போட்டுரும். ஆமென். அதாவது ஹோல் பண்ணிடும், அதை வளர முடியாம ஆக்கிடும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருப்பாங்க எல்லாவற்றிலும். ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப பாருங்க, 1 கொரிந்தியர் 12 வாசிங்க பாப்போம். 12:7 வாசிங்க. நீ அந்த ஆவியை அவித்து போடாம இருந்தா தான், வீட்டுல போய் வாசி பாருங்க, அந்த 7 மட்டும் வாசிங்க. அந்நிய பாஷை என்பது தேவன் கொடுக்கிறார் வரம். ஆமென். அந்நிய பாஷை என்பது அந்த வரம் உனக்கு வேணும் அப்படின்னா எந்த வரத்தை உனக்கு ஆண்டவர் கொடுப்பார்? கொடுக்கிற வரத்தை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டு போராடி அடுத்த வரத்துக்கு போகணும். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்டதா 28:30 வாசிங்க கையோட. 28:30. அப்போஸ்தலரையும் ஒருத்தரா வாசிங்க. ஆளுகைகளும் பலவித பாஷங்களையும் ஏற்படுத்தினார். ஆமென். இது யாரால் ஏற்படுத்தப்பட்டது? தேவனாலே ஏற்படுத்தப்பட்டது. அப்ப இதை தடுப்பதற்கு நான் யார்? அப்ப என் மாம்சம் தான் தடுக்குமே தவிர ஆவி தடுக்காது. அப்போ அப்படிப்பட்ட எண்ணம் எனக்குள்ள வந்தாலும் என்ன எப்படிதான் இருக்கிறேன்? ஐ அம் ஸ்டில் இன் ஃப்ளஷ், நாட் இன் ஸ்பிரிட். ஆமென். நான் இன்னும் ஃப்ளஷ்ல தான் இருக்கிறேன் தவிர ஆவியில இல்லைன்னு அர்த்தம். நல்லா விளங்குதா ஐயா? பின்னாடி விளங்குதா?
ஃப்ளஷ்ல இருந்தா அது பேச விடாது, ஸ்பிரிட்ல இருந்தா பேசி ஆகணும். அதான் ஆண்டவருடைய ஆவி. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாரு. அப்ப அது பலன் என்ன? எல்லாவற்றையும் அவர் நினைப்பூட்டுவார். எழுதி வச்சு வீட்டில் போய் வாசிங்க. யோவான் 14:6 எல்லாவற்றையும் அவர் நினைப்பூட்டுவார். 15, 26, 27 சாட்சியாய் நீ இருப்பீங்க. அந்த ஆவியானுடைய ஆவி உனக்குள்ள இருந்துச்சுன்னா. மூணாவது 16, 13 சத்தியத்துக்குள்ளே உங்களை நடத்துவார். உங்கள் ஆவியை என்ன பண்ணாதீங்க, அவித்து போடாம இருங்க. சோதித்து பார்த்து நலமானதை என்ன பண்ணுங்க, பிடித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஏன்னா கொரிந்து சபை மற்ற சபை ஆராதனையிலும் ஆவிக்குரிய வரங்கள் அனுபவித்துக் கொண்டே இருந்தார்கள். நாம் நம்முடைய சபை ஆவிக்குரிய அனுபவங்களை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். ஆவிக்குரிய அனுபவங்கள்ல சபை வளர்ந்துகிட்டே இருக்கணும். உங்க ஆவியை ஸ்டாப் பண்ணாதீங்க. அந்நிய பாஷை மட்டும் தான் கொடுத்துருக்கிறாரா, பேசு, வீட்டில் உட்காரு. இங்க டைம் இருக்காது, வீட்டில் உட்காரு, உட்காந்து பேசிக்கிட்டே இரு. அப்பதான் கர்த்தர் வெளிப்படுத்துவார். என்ன வரம் உனக்குள்ள இருக்கிறத கர்த்தர் வெளிப்படுத்துவார். அந்த ஆவியை அவித்து போடாத. ஆமென். அந்த ஆவிய ஆமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைக்குள்ள வந்தா நல்ல ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணு, அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ணு, கர்த்தரோட நெருங்கி பழகு, தேவ உறவுல உறவாடு. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாங்க. வீட்டுல போ, நல்லா அந்நிய பாஷையை பேசு, நல்லா உட்காந்து நல்லா அரை மணி நேரம் நல்லா பேசு. முதல்ல மாம்சம் போராட விடாது. இது தவறுன்னு சொல்லும், இது உணர்த்தும், இல்ல உனக்கு புரியல, உனக்கு வார்த்தை புரியல, நீ பேசாத அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரைக் அவுட் வர விடாத, போராடு தொடர்ந்து. ஆமென். ஃப்ளஷ் தடுக்கும், ஸ்பிரிட் முன்னாடி கொண்டு போகும். அந்த அனுபவம் அது இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த அனுபவத்துல வந்திருப்பீங்க. ஆரம்பத்துல உங்களை பேச வந்து என்ன தெரியுமா, கொஞ்ச நேரம் மாம்சம் போராடிக்கிட்டே இருக்கும், புரியாது, சோர்ந்து போற மாதிரி இருக்கும், சோறு வந்துகிட்டே இருக்கும். ஆனா கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணி முன்னாடி போங்க, அந்த ஸ்பிரிட் அப்படியே லிஃப்ட் பண்ணும். இந்த ஆவியின் அனுபவத்தை நீங்க பாப்பீங்க. அல்லேலூயா. அதுதான் கர்த்தரோடு நெருங்கி பழகுகிற உறவு. அல்லேலூயா. அப்ப உங்கள் பலிபீடத்துல அக்கினி எரியணும் அப்படின்னா இந்த மூணுத்தையும் தொடர்ந்து செய்யணும். என்ன? ஆவியிலே நிரப்பப்படுகிற அனுபவம் இருக்கணும், ஆவியில அனலா இருக்கிற அனுபவம் இருக்கணும், ஆவியை அவித்து போடாத. இது மூணு இருந்தா தான் பலிபீட எரியுதுன்னு அர்த்தம். இந்த மூணு இல்லைன்னா அதை நீ எப்பயோ அணைச்சி வச்சிட்டேன்னு அர்த்தம். ஆமென். எப்பயோ அதை க்ளோஸ் பண்ணி ஆச்சு பாஸ்டர், வீட்டில் சாப்பாடு செஞ்சா நான் எங்க பாஸ்டர் செஞ்சேன், அடுப்பை கொளுத்தி 4 வாரம் ஆகுது. ஆமென். அப்போ உன் ஆவியா அமைஞ்சு போய் ரொம்ப நாள் ஆகுது. அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவிக்கு விரோதமான உபதேசங்களுக்கு எச்சரிக்கை உள்ளவர்களா இருங்க. ஆமென். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிற அவர், நம்மை நிரப்பி நடத்துகிற தேவன். கண்களை மூடி எல்லாம் எழுந்து நில்லுங்க பார்ப்போம். பரிசுத்த ஆவி பெறாதவங்க அன்னிட்டு ஒப்பு கொடுங்க. ஒரு பிட்வீன் 2 minutes நான் ஜெபிக்க போகிறேன். பரிசுத்த ஆவி பெறாத யாரா இருந்தாலும் ஒப்பு கொடுத்து ஜெபம்